இன்றைக்கி போட் நெக் கட் பண்ணுறது எப்படி ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். வாங்க கட் பண்ணுறதை பார்க்கலாம். இது லைனிங் மெட்டீரியல் அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இதுதான் பட்டு ப்ளவுஸ். இதில் தான் போட் நெக் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. இது வந்து நார்மல் நெக்கு, ஏன்னா இதுதான் நார்மல் நெக்கு. இதில் வந்து நம்ம போட் நெக் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் வந்து பேக்கில் அதிலே மடிக்க வேண்டாம். அதிலே மடித்தா வந்து ஸ்டிப்பாக இருக்காது. அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இங்கே கேப் விட்டுங்க. ப்ளவுஸ் லென்த்து மட்டும் எவ்வளோன்னு கரெக்டாக எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த அளவு போட் நெக் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டே மாறும். ப்ளவுஸ் ஒயரை வந்து 14 இருக்குது. இந்த 14 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 14 1/2. மேக்ஸிமம் போட் நெக் வந்து ஷோல்டர் வந்து 15 வரும். இந்த 15 அப்படியே வச்சுருங்க. இந்த ஆமூட் அளவு வந்து 7 இன்ச்சு. ஏன்னா போட் நெக்குனா 7 வரும், நார்மல் நெக்குனா 6 1/2 அந்த மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து 7 இன்ச்சு. பேக்கை வந்து 2 ஜாயிண்ட் இப்படி ஒன்றா எடுத்துங்க. இதில் ஆஃபாக பாதி பண்ணிக்கோங்க. இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாடி லூஸ்லாம் இதே அளவு தான் வரும், ஷோல்டர் மட்டும் தான் மாறும். ரெண்டாக மடிச்சுட்டு பேக்கில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதே அளவு இதில் 21 இருக்குது. பாடி லூஸ் 21. இது வந்து இதுதான் ஷோல்டர் அளவு. மேக்ஸிமம் போட் நெக் வந்து 5 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். இது வந்து 4 1/2. ஏன்னா இவங்க நெக்கு மேலே கேட்டிருக்காங்க, அதனால 4 1/2 போதும். இங்கே வந்து துணி பிடிக்கிறது 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா விட்டாலும் அது நல்லா இருக்காது ப்ளவுஸுக்கு. அதனால் மேக்ஸிமம் 1.5 இல்லை 2 இன்ச்சு. அதிகமாக துணி கேட்குறவங்க 2 இன்ச்சு விடுங்க. மேக்ஸிமம் கம்மியாக இருந்தால் 1.5 இன்ச்சு போதும். இங்கே ஷோல்டர் அகலம் வந்து இங்கே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேக் நெக் 4 1/2. இது வந்து உங்களுக்கு போட் நெக். இது வந்து சிலுவை எடுக்க போகிறோம். இது வந்து 2ஆக மடித்து போட்டுக்குங்க. இங்கே பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து சிலுவை லென்த்து 9 1/2 இருக்குது. அவங்க வந்து 11 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கை அளவு 11 எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே பிடிப்பாங்க, அதனால 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ நார்மலாக இப்போ தைக்கிறவங்கன்னா பழகிட்டோங்கன்னா அவங்க 1/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறது நல்லது. இந்த சிலுவை அளவு எவ்வளோ இருக்குது அதே அளவு இங்கே வச்சுருங்க. அதேமாதிரி ஆமிட்டு இப்படி 2ஆக பாதியாக பண்ணிட்டு இது எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வச்சிடலாம். இங்கேருந்து 3 இன்ச்சு ஆமிட் 3 இன்ச்சு வச்சுட்டு இதில் எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்க. இதான் நம்மளுக்கு வந்து பிடிக்கிற அளவு. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து நம்ம ரெடி அளவு. இப்போ சிலுவை எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 இன்ச்சு வரணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இதில் ஒரு அர்க்காத் போட்டுங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி எப்போ பழகிறவங்க தான் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ பேக் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பேக்குக்கும் இதுக்கும் ஒரு இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா விடணும்.
ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நார்மல் கட்டிங், இது வந்து பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. போட் நெக்கில் பிரின்சஸ் கட்டு. பேக் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிங்க. பேக்கு எவ்வளோ கட் பண்ணுமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் நெக்கு வரணும். இந்த டீஸ் மார்க் அளவுக்கு இங்கே கட் பண்ணிவிடுங்க. ஆமிட் வந்து இப்போ நம்ம இந்த டீஸ் மார்க் வரைஞ்சிருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி உள்ளே குடஞ்சி வரணும். அப்போ தான் ஆமுல் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ நம்மளுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த பேக் வச்சுட்டு இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இது எந்த அளவு வருதோ இங்கே ஒரு மார்க், அந்த அளவு தான் பிடிப்போம். இப்போ ஃப்ரண்ட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்கோ இந்த அளவு அப்படியே அளந்துட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும். இதில் 10.5 இருக்குது, 11 இல்லை 11.5 கூட வச்சுக்கலாம். இப்போ பிரின்சஸ் கட்டு இங்கேருந்து வந்து 4 இன்ச்சு வைக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம டீஸால மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஃப்ரண்ட்டு பிடிக்கிறதா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை சும்மா 1/2 இன்ச்சு கட் பண்ணால் போதும். இது போட் நெக் ரெடி. இதுக்கு மேலே ஒரிஜினல் பட்டு ப்ளவுஸ் இருக்கும். இது நம்ம எந்த அளவு கட் பண்ணமோ இதை அப்படியே போட்டு இதில் உள்ள வெளியே இருக்கும், நம்ம பார்த்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு வெளியில், இது வந்து உள் சைடு அப்படியே திருப்பி மடித்து இந்த பேக்கை அப்படியே வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம தச்சுட்டு கூட கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலே, ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து இது கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் அப்படியே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ். அதே மாதிரி ஸ்லீவ் இப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் துணி தாராளமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இங்கே வந்துடணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடும்போது தையல் போட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒன்று வந்து ஊக்குப்பட்டிக்கு ஹைப்பட்டிக்கு வச்சுக்கலாம். கழுத்துக்கு வந்து லைனிங்லேயே கொடுத்துடலாம். ஏன்னா ஒரிஜினலே கொடுத்தா வந்து நல்லா இருக்காது. லைனிங் துணியே கொடுத்துக்கலாம் உள்ளார. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸில் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.